வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம். மேம் நாங்க சிவகாசியிலிருந்து பேசுறோம். சிவகாசியிலிருந்து பேசுறீங்களாம்மா? யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்க? எங்க கணவருக்காக உங்க கணவருக்காக பார்க்க போறீங்களா? உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 1/10/1975. 1975. பிறந்த நேரம்? கடகராசி. பிறந்த நேரம் 7 மணி, இரவு 7 மணி. 7 PM. பிறந்த இடம்? திருச்சுழி. திருச்சி அம்மா? திருச்சுழி. ராமநாதபுரம். ராமநாதபுரம்மா. கடகராசி? ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம். மீன லக்னம். மீன லக்னம். என்ன கேள்வி கேட்கணும்மா? எங்க வீட்டுக்காரர் வேலைக்காக கேட்கணும். ஏம்மா இது மீன லக்னமா மேஷ லக்னமா? நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்க. நன்றி சார். மீன லக்னமா மேஷ லக்னமான்றது டவுட்டு. மீன லக்னமா இருந்தா உங்களோட மாணவி தான் சார். நானா டைம் போட்டேன் சார். நீங்களா டைம் போட்டீங்களா? ஆமா சார். 50 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாரும் டைம் பார்த்தீங்களா? நீங்களே டைம் போடுறீங்க. கணவர் இங்கே இல்லையா? வெளியூரில் இருக்கிறாரா? ஆமா சார், கன்னியாகுமரியில இருக்காரு சார். சரி, கன்னியாகுமரியில் இருக்கிறாருன்னா மீன லக்கணம் தான். மேஷ லக்கணமாக இருந்தால் வெளிநாட்டுக்கு போயிடுவார். சரிங்க. கன்னியாகுமரியில் இருக்கிறாருன்னா கரெக்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாரா? ஆமா சார், திருச்சுழி பூமிநாதன் கோயில் திருச்சுழி, அங்க இருந்து கன்னியாகுமரியில இருக்கிறாரு. ஆமா சார். சரி, இப்போ நடக்கிறது வந்து சந்திரதசை. மீன லக்னம் தான். சந்திரதசையில் எப்போவுமே மீன லக்னம் ராகுபக்தி. ஏன்னா இந்த அஷ்டமச்சனி எல்லாரையும் போட்டு படுத்தி எடுத்துருச்சுமா. சந்திரதசை சுக்கிரபக்தி 1 வருஷமாகவே சுத்தமாக உங்களுக்கு நல்லா இல்லை. ஆமா சார். இன்னும் ஒரு வருஷம் 2025 முடிகிற வரைக்கும் சுக்கிரபக்தி விலகிற வரைக்கும் மீன லக்னத்தில் உண்மையிலே பிறந்திருந்தார்னா சுக்கிரபக்தி முடிகிற வரைக்கும் கடன் கப்பி வேலையில் கொஞ்சம் கஷ்டங்கள் நஷ்டங்கள், குடும்பத்தோடு சேர முடியாத சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். சந்திரதசை சனியோடு சேர்ந்துருக்கிறனால ஒரு மத்தியம பலங்கள் உள்ள தசை தான். ஆனாலும் நல்ல வேலையாக குறு பார்வையில் ஒரு நல்ல அமைப்பிலேயே இருக்கிறார். ஆகவே சந்திரதசை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாதசை இதை விட நல்லா இருக்குமா சார்? இப்போ இவருக்கு ஒரு திசைக்கு ஒரு தொழில் அமையுது சார். இப்போ செவ்வாதசை நடந்துகிட்டு இருக்கு. சரி, அதான் செவ்வாதத்தில் இதே வேலையில இருப்பாரா, வேற வேலைக்கு போவாரா சார்? சனிதாமா கூடுதல் சுபத்துவம். சூரியன் புதன் புதன் அதிக சுபத்துவமாக இருக்குதுமா. புதன் வந்து கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறார். உச்ச நிலைமையில் இருக்கிறார் இல்லையா? புதன் வந்து கூடுதல் சுபத்துவம். 3-4 கிரகம் சுபத்துவமாக இருக்குது. இதில் சனியை 3ஆவதாக தான் வைக்கணும். சூரியனும் புதனும் அதிக சுபத்துவம். புதன் அதிக சுபத்துவமாக இருந்தாலே புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நான் அடிக்கடி ஆன்லைன் கிளாஸ்லேயே சொல்லிக் கொடுக்குறேன்ல. சூரியன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, புதன் சம்பந்தப்பட்ட இணையம் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் இவருக்கு நல்லா வருமா? சரிங்களா? ஆமா சார். இவருக்கு ஒரு இப்ப சுக்கிர தசையில பை கம்பெனி இருந்துச்சு சார். இப்ப சந்திர தசையில ஐஸ்லாண்ட்ல இருக்காரு. சரி, இப்ப செவ்வாய் தசையில தொழில் மாறுமா இல்ல அதே தொழில இருப்பாரா சார்? ஐஸ் பிளான்ட் எல்லாம் வந்து ஓரளவுக்கு கை கொடுக்கத்தாம செய்யும். ஏன்னா சந்திரன் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறாரு, கடகம். ஆனால் சந்திர தசையில் அப்படியே மாறிடும். செவ்வாய் தசையில் வேற தொழில் வரும். ஐயோ சார். ஆமாம், ஏன்னா 10ஆம் இடத்தோட செவ்வாய் தொடர்பு கொள்றாரு. மீன லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக தொழில் மாறும். அப்படியா சார்? செவ்வாய் தசை நல்லா இருக்குமா சார்? செவ்வாய் தசை ரொம்ப நல்லா இருக்கும்மா. ஏன்னா சந்திரன் தான் வந்து சனியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். செவ்வாய் அப்படி இல்லை, உச்சனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறாரா? தசாநாதன் உச்சனுடைய வீட்டில் இருந்தாலே மிகப்பெரிய அமைப்புன்னு அடிக்கடி சொல்கிறேன். சூரிய தசை கூட பரவாயில்லாம தானே இருந்தது. சூரிய தசை அதுக்கு முன்னாடி தசை. சூரிய தசை கூட நல்லா இல்லை சார். 6 கூடிய தசை நல்லா இல்லை. மேஷ லக்னம். சூரிய தசை கூட உங்களுக்கு எப்போவுமே உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள், தாங்கக்கூடிய அமைப்புகளில் ஆதிபத்தியங்களை செய்யுமா. சந்திர தசை வந்து உங்களுக்கு பாவத்துவமாக சனியோடு இருக்கிறனால நல்லா இருக்காது. செவ்வாய் தசை உச்சனுடைய வீட்டில் கேந்திர அமைப்புகள் இருக்கிறனால மிகப்பெரிய யோக பலன்களை கண்டிப்பாக செய்யும். பொதுவாக என்னங்கம்மா? செவ்வாய் தசையில வருமானத்துக்கு எதுவும் பிரச்சனை வருமா? ஆமாம், 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்புறம் எப்படிமா நீங்கள் இப்படி கேட்குறீங்க? வருமானம் அப்போத்தாமா அதிகமாக இருக்கும். 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. சூரிய திசையாவது 6ஆம் அதிபதியாக இருந்து 7ஆம் வீட்டில் இருந்த காரணத்தினால மனைவியை பிரித்து அப்படி பிரித்து இப்படி பிரித்து கடன் தொல்லைகளை கொடுத்துருச்சு. அதோட ஆதிபத்தியங்களை கொடுத்துருச்சு. சூரிய திசை உங்களுக்கே தெரியுது அதோடைய ஆதிபத்தியத்தை கொடுத்ததுன்ட்டு. அப்போ செவ்வாயோடைய ஆதிபத்தியம் என்ன? 2, 9ஆம் ஆதிபத்தியங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், பாக்கியம் சார்ந்த விஷயங்கள். அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. அப்போ என்ன நடக்கும்? 2, 9, 10, 11, 7 போன்ற 4 போன்ற அமைப்புகள் தான் நடக்கும். எல்லா ஆதிபத்தியங்களும் நிறைவாக இருக்கிறனால செவ்வாய் திசையில் ஒரு 7 வருஷம் சூப்பராக சம்பாதிப்பாருமா, கவலைப்பட வேண்டாமா. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா ராகுவும் குருவின் பார்வையில் வந்துடுறாரு. உண்மையிலே ராகுதசை 25 வருஷம்மா. செவ்வாய் தசையும் ராகுதசையும் நல்லா இருக்குமா, கவலைப்பட வேண்டாமா. 25 வருஷம்ன்றது அவருக்கு அந்த 80 வயசு வரைக்குமே நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டாமா.
சார் இப்ப அங்க கன்னியாகுமரியில இருப்பாரா இல்ல ஊருக்கு வந்துருவாரா சார்? பொதுவாக மேஷ லக்னமாக இருந்தால் கடைசி காலத்தில் தான், அதாவது எல்லாமே ஒரு 60-65 வயசுக்கு பிறகு தான் வர முடியுமா. ஏன்னா 12ஆம் மீன லக்னமா இருந்தா சார்? மீன லக்னமாக இருந்தால் தான் வர முடியும். மேஷ லக்னமாக இருந்தால் வெளிநாட்டில இருப்பார், வெளிநாட்டில செட்டில் ஆவார். மீன லக்னம் தான் சார். இப்ப கன்னியாகுமரியில இருக்காரு, அங்கேயே இருப்பாரா இல்ல ஊருக்கு வந்துருவாரா சார்? மேஷ லக்னமாக இருந்தால் இங்கே இருக்க மாட்டார். அதனால் நீங்கள் போட்ட லக்னம் கரெக்டு தான். ஊருக்கு வருவாருமா? இப்போ இல்லைம்மா, ராகு திசையில் தான் ஊருக்கு வர்ற மாதிரி இருக்கும். சரிங்க சார். கொஞ்சம் தண்ணி பயங்கரமா அடிப்பாரு, எப்ப விடுவாரு சார்? தண்ணி சந்திரனோட சேர்ந்துருக்கிற அமைப்பு, ராசிநாதன் சந்திர தசை வரைக்கும் நடக்காது. கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், சந்திரனும் சனியும் சேர்க்க, அப்போ சந்திர தசையில் மனசு கட்டுப்பாடு இருக்காதுன்றது தான் உண்மை. சந்திரன் தான் மனோகாரகன். ஆக இந்த அமைப்பில் சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் என்ன இருந்தாலும் பயங்கரமாக அடிக்கிறாரு. ஆனால் அதுலேயும் ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கிறார். ரோட்ல எல்லாம் விழுந்து கிடக்கல, அதுதான் உண்மை. ஏன்னா குரு பார்வை இந்த இடத்துல குரு பார்வை மட்டும் இல்லைன்னா பொண்டாட்டியை அடிச்சு கிடிச்சு 100 ரூபா வாங்கிட்டு போயிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிற குடிகாரன். குரு பார்வை இருக்கிறனால தானே சம்பாரிச்சு குடிச்சிட்டு மிச்சத்தையும் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றத்தான் செய்கிறார். சரியா? ஆமா சார், கண்டிப்பா கொடுத்துருவாரு, சம்பளம் கொடுத்துருவாரு சார். ஆமாம், அதுதான் அந்த ஒளி தத்துவமாக புரிஞ்சுக்கும் போது. வெறுமன குரு பார்வை இல்லாத சந்திரன் சனி இருந்தால் உங்ககிட்ட இருந்து காசை பிடிங்கிட்டு போய் குடிப்பார். இப்போ குடும்பத்துக்கு குடிச்சிட்டு கொடுத்துட்டு குடிக்கிறார். கொடுத்துருவாரு சார். அதான் அங்கேயே இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஊருக்கு வந்துட்டானா ரொம்ப தண்ணி அடிப்பாரு. சந்திர தசை வரைக்கும் வரவே முடியாது, தண்ணி அடிக்கிறத விட மாட்டாரு. கவலைப்படாதீங்க. சந்திரன் கடகத்தில் இருக்கின்ற காரணத்தினால சொந்த ஊருக்கு வரவிடாத சூழ்நிலைகளை கண்டிப்பா பண்ணுவாரு. ராகு திசையில தாமா ஊருக்கு நிரந்தரமா வர முடியும். செவ்வாய் திசை பிற்பகுதியில செவ்வாய் திசை கேது புக்தியிலிருந்து ஊருக்கு வரக்கூடிய தன்மைகள் உண்டுமா. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா.